ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இது போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து இதில் நல்லா வதங்கணும். இது போல் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அதே அளவுக்கு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட தக்காளி வந்து அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்மளோட வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அதில் அரைக்கும் போது தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணல. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்காக நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட மஷ்ரூம் வந்து சிக்கன் மாதிரி அதுலேருந்தே ஆல்ரெடி தண்ணி வரும். ஸோ இப்போ மஷ்ரூமோட தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு திரும்ப உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வரலன்னா 2 மினிட்ஸ் போல் ஸ்லோவாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போ நான் இதை சாஃப்டான சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.